ஹாய், praise the Lord. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஐசே, த யங்கஸ்ட் பிரதர் ஆஃப் பன்னீர்செல்வம். இந்த பாட்டில் நான் படிச்சிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பன்னீரான சுச்சுவேஷனில் இருந்தும் அவர் மன ஏக்கத்தை உணர்ந்து வந்த வார்த்தைகள். He wrote a lot of poem and published a book. He wrote the poem from his own experience and it has deep meanings. If Panneer got a chance to meet this community, I'm sure he is waiting to speak and move in action to do a lot of good social work. அவரோட வாழ்க்கையின் சவால்கள், அனுபவங்கள், வேதனைகள் எல்லாம் அவர் வேற ஒரு மனுஷனாகவே மாற்றிருச்சு. Even all the scenes in this song were narrated by Panneer himself by remembering his childhood memories. So support us, pray for Panneerselvam. Thank you, God bless you. குழந்தையிலே சுமந்த காரம் நெஞ்சினில் அடித்து துடிக்கின்றதே. சோறுட்டி ரசித்த காரம் கை கோத்து கெஞ்சு கதறுகிறதே. விடுவிக்க யாரும் இல்லையா, மன்னிக்க மனம் இல்லையா, வாழ ஒரு வாய்ப்பு இல்லையா. இறைவா இறங்கும் என் இதயம் பாரோ. குழந்தையிலே சுமந்த காரம் நெஞ்சில் அடித்து துடிக்கின்றதே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன வார்த்தை மறக்கவில்லை. உலகமே எதிர்த்த போது, அழித்திட நினைத்த போது, பயத்தோடு இருந்த போது வந்து எனக்காய் மரணத்தின் பக்கம் நின்று உம்மை நான் பார்த்த போது கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. மனுஷர்கள் நழுவும் போது, கதறி நான் அழுகும் போது, நானும் உயிர் வாழ செய்தீரே. விடுவிக்க யாரும் இல்லையா, மன்னிக்க மனம் இல்லையா, வாழ ஒரு வாய்ப்பு
பலனற்று இருந்த என்னை பலவனாய் மாற்றி ஞானத்தை தந்து நடத்தினீரே. தனிமையில் இருக்கும்போது வசனத்தை நம்பி ஜெபம் செய்ய வைத்து திடமாக்கினீர். உம்மோடு வாழ வேண்டும், உம் சித்தம் செய்ய வேண்டும், ஒரு விசை நினைத்தாருளோம். உலகத்தை புரிந்து கொண்டேன், என்னை நான் அறிந்து கொண்டேன், கனித்தரும் மரமாகினே. விடுவிக்க இயேசு வந்தாரே, மன்னிக்க ஓடி வந்தாரே, வாழ ஒரு வாய்ப்பு தந்தாரே, உமக்காய் வாழ அர்ப்பணித்தே. குழந்தையிலே சுமந்த காரம் நெஞ்சினில் அடித்து துடிக்கின்றதே. சோரோட்டி ரசித்த காரம் கை கோத்து கெஞ்சு கதறுகிறதே. விடுவிக்க யாரும் இல்லையா,